புரட்டு நாய் காண்டாமிருகம் மாதிரி இருக்கு. காலையில மட்டன், மத்தியானம் சிக்கன், இரவு பீஃப், 3 அந்த நாய்க்கு கொடுக்கறாங்க. தின்னு கொழுத்து கிடக்கு. அதை பார்த்தே யாரும் அந்த காம்பவுண்டுக்குள்ள கால் வைக்க மாட்டாங்க. ஒரு நாள் கதவு திறந்துட்டு இந்த காம்பவுண்டு கேட், ஒரு தெரு நாய் அப்படி போச்சு. கூண்டுக்குள்ள கிடக்கிற நாயை பார்த்து நல்லா இருக்குதியான்னு கேட்டது. அந்த நாய் சொல்லிச்சு, நான் நல்லா இருக்கேன். எப்படி நல்லா இருப்பேன்? கூண்டுக்குள்ளேயே கிடக்குறியே, எப்படி நல்லா இருப்ப? உனக்கு உலகத்தை பத்தின தெரியும், நீ எங்க நல்லா இருக்க முடியும்? எந்திரன் படம் ஓடல தெரியுமா உனக்கு? இந்த நாய் அதுட்ட கேட்க. சுப்பிரமணியபுரம் நல்லா ஓடிச்சு தெரியுமா உனக்கு? சசிகுமாரன் ஒருத்தன் தமிழ் திரை உலகத்திற்கு இன்னைக்கு அட்சய பாத்திரமாக கிடைத்திருக்கிறான், விவரம் தெரியுமா உனக்கு? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாது. உனக்கு என்ன தெரியும்? நீ கூண்டுக்குள்ளே கிடக்கிற. சுதந்திரம் மனுஷனுக்கு வேணும், உனக்கு சுதந்திரமே இல்லை, உனக்கு சிறகுகளே இல்லை. இங்க பாரு, தெருவெல்லாம் சுத்துறோம், நாடெல்லாம் அலைகிறோம். இன்னைக்கு அன்னை காலேஜில் அஞ்சில் சம்பத் பேச போறார். மத்தியானம் அங்க சாப்பாடு, அங்க போறோம் நாங்க. இன்னைக்கு நான் சொல்லுது, உனக்கு என்ன தெரியும்? எங்க கூட வந்துரு, சுதந்திரமாக இருக்கான். சுதந்திரமாக இருக்கலாம், வாரியா? அந்த நாய் சொல்லிச்சு, வர்றேன், வரணும்னு ஆசைதான், சுதந்திரத்தை விரும்புகிறேன். ஆனா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேட்டான். அது எங்க வீட்டு முதலாளிக்க மகா எதிர்த்த வீட்டு பையன் அபிஷேக் மகள் அஞ்சலி காதலிக்கிறா. அபிஷேக் தமிழ் ஆசிரியருக்கு மகன் இல்ல, இவன் பெரிய கோடீஸ்வரன். அதனால அபிஷேக்கு அஞ்சலி இருக்கிறதுக்கு முதலாளிக்கு விருப்பம் இல்லை. அதனால முதலாளி சொல்லிட்டார், என் வீட்டு நாய்க்கு ஒண்ணு கட்டி கொடுத்தாலும் விற்பனை தவிர அபிஷேக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு முதலாளி சொல்லிட்டார். அந்த சான்ஸுக்காக நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டேன். அந்த நாய் மாதிரி நம்ம கதை ஆயிவிடாது. நம்முடைய நோக்கம் எதுவோ நிறைவேறக்கூடிய நோக்கங்களை மட்டுமே கனவு காணுங்கள். இந்த உலகத்தில் சாதிக்க முடியாததுன்னு ஒண்ணும் இல்ல. டாமி, அவனுக்கு வயசு 4, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்தான். பள்ளிக்கூடத்திற்கு படிக்க வந்த டாமிய பள்ளியினுடைய ஆசிரியர் சொன்னார், இவன் மந்தம் பிடித்தவன், சோம்பேறி, இவனுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதனால் எந்த பலனும் இல்லை. இவனுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது காட்டில் பெய்த மழை, இதனால காட்டில் காய்ந்த நிலா, பாறையில் விதைத்த விதை. இவருக்கு கல்வி கற்றுக் கொடுக்க முடியாது என்று சொல்லி 4 வயசு டாமிக்கு அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பிட்டார். உங்க பிள்ளை படிப்பதற்கு தகுதி இல்லாத வேண்டும். தாய் அழுதுட்டா, வாரி அணைச்சா, என் பிள்ளைக்கு படிக்கிறது தகுதி இல்லையா, என் பிள்ளைக்கு படிக்கிறது தகுதி இல்லையா பாருன்னு சொல்லி அவனை படிக்க வச்சா. அவன் தான் இன்றைக்கு எரிந்து கொண்டிருக்கிற இந்த விளக்கை கண்டுபிடித்தவன், தாமஸ் ஆல்வா எடிசன். ஒரு பள்ளிக்கூடத்தில் அலட்சியப்படுத்தப்பட்ட பிள்ளை அவன், ஆசிரியரால் அலட்சியப்படுத்தப்பட்டவன், அன்னையால் வளர்க்கப்பட்டவன். அன்னை அவள் முக்கியமானவள். அவன் தான் இந்த விளக்கு கண்டுபிடிச்சான். இன்னைக்கு அமெரிக்காவில் அவன் பிறந்த நாள் அன்னைக்கு இந்த விளக்கை 5 நிமிடம் அமெரிக்கா முழுவதும் அணைத்து விடுவார்கள் அவனை நினைத்து பார்ப்பதற்கு. நம்முடைய தமிழ்நாட்டில் பாதி நேரம் அணைக்கிறார்கள் அவனை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக. அவன் பேர் தாமஸ் ஆல்வா எடிசன் பேர். இந்த வரலாறுல நீங்க படிக்கணும். நீங்க என்ன சப்ஜெக்ட் வேணும்னாலும் படிங்க. ஹிஸ்டரி, லாங்குவேஜ் படிக்கணும், தமிழை படிக்கணும், எந்த சப்ஜெக்டும் படிங்க, தமிழை விட்டுறாதீங்க. அப்துல் கலாம் பாருங்க, அவன் ஏரோநாட்டிக் என்ஜினியர். அவன் ராஜஸ்தான் மாநிலத்தில் பொக்ரான் பாலைவனத்தில் பூமிக்கடியில் அணுவாயுத சோதனையை வெற்றிகரமாக நிறுவி அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கன்னத்தில் அறைந்து இந்தியா வல்லரசுக்கு என்று சொன்ன அறிவியல் தமிழன் அப்துல் கலாம். அன்னை தமிழன் எந்த காலத்திலும் மறக்கல. தமிழை மறந்து விடாதீர்கள், தாயை மறக்காதது போல் தமிழை மறந்து விடாதீர்கள். மொழிதான் நம்முடைய முகம். நம்முடைய முகத்தில் அடுத்தவனுடைய முகவரி எழுத அனுமதிக்க முடியாது. மொழி என்பது என்னுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற கவசத்தை எந்த கட்டத்திலும் கடத்தி தூர இருந்துவிட முடியாது. மொழி என்பது கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கடையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாயிட ஏறிய ருசியும் நனிமிசு மொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டிருந்தான் பாரிதாஸ். மொழி உயிர். ஒரே ஒரு வரலாறு சொல்லிடுறேன். அன்றைக்கு இந்தியாவோடு சேர்ந்து விடுதலை பெற்ற பாகிஸ்தான், விடுதலை பெற்ற பாகிஸ்தான் நாட்டினுடைய அதிபராக முடிசூட்டப்பட்டார் முகமது அலி.